Assalamualaikum. Hi guys, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். புதுசா யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டீங்கன்னா பாருங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்படியே ஆளுங்கற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன vlog பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கிங் vlog தான். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான குக்கிங் vlog. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாறை மீன் தான் வாங்கி இருக்கேன். காலையிலேயே மச்சான் மீன் கொண்டு வந்து தந்தாங்க. அதை வாங்கி வந்து நம்ம வந்து மசாலா போட்டு பெரட்டி வச்சாச்சு. நான் என்னென்ன மசாலா போட்டுருக்கேன்னு பாத்தீங்கன்னா மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் பொடி சேர்த்திருக்கேன். ஹேப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி தான் சேர்த்திருக்கேன். ஆரஞ்சு கலர்ல இருக்கும்ல அது. அப்புறம் கொஞ்சமா உப்புத்தூள். பொதுவாகவே இதில் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தவிர எதுவும் சேர்க்காதீங்க. நான் அதிகமாக வந்து ஃப்ரைட் ரைஸ் பொடி சேர்த்து பசங்கிட்டனால பசங்களுக்கு அதை அவாய்ட் பண்ண முடியலை, என்னாலையும் அதை தடுக்க முடியலை. அதை போட்டு பெரட்டி வச்சுட்டேன். அப்புறம் தக்காளி, வெங்காயம், புளி எல்லாம் கரைச்சி மீனுக்கு குழம்பையும் கூட்டி வச்சுட்டு வீட்டில் உள்ள மீன் மசாலா தூள் தான் போட்டு கரைச்சி கூட்டி வச்சாச்சு. அப்புறம் வெந்தயம், பெருஞ்சீரகம், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து நல்லா முடிஞ்சதுக்கப்புறமா நல்லா கருகி வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்குங்க. இது பெரிய மீனால் நான் கொதித்ததுக்கப்புறம் மீனை போடாமல் நம்ம குழம்பு தாளிக்கும் போதே போட்டுட்டோம். இதே சின்ன மீனாக இருந்துச்சுன்னா நம்ம குழம்பு தாளித்து கொதித்ததுக்கப்புறம் தான் போடணும், இல்லைன்னா உடஞ்சிடும். சரியான வெயிலில் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஜூஸ் குடிக்கலைன்னா வீட்டில் இருக்கவும் முடியாது. அதனால் சாத்துக்கட்டி ஜூஸ் தான் இப்போ போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மசாலா போட்டு பெரட்டி வச்சுருந்தோம்ல, அந்த மீனை வந்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு சின்ன வேலையாக வெளியில் போயிருந்தேன். அதனால் அம்மா வந்து நான் வர்றதுக்குள்ளே பீட்ரூட் பொரித்து அப்பளம் பொரித்து வச்சுருந்தாங்க. நான் வரவும் குழம்ப ரெடி பண்ணி மீனை பொரித்து எடுத்துட்டேன். அதனால பீட்ரூட் வந்து நம்ம பொரித்த வீடியோ வந்து ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த தடவை அம்மா பொரிச்சனால வீடியோ எடுக்கலை. வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ண முடியலை. மீன் நல்லா பொரிஞ்சிருச்சு. எப்போவுமே நம்ம தோசைக்கல்லில் வந்து மீன் பொரிக்கும் போது தோசைக்கல்லை விளக்கிட்டு தான் பொரிப்போம். அப்படி விளக்கிட்டு பொரிக்கும் போது மீன் ஒன்றோட ஒன்று ஒட்டும். அதுக்கு வந்து நம்ம வந்து தோசைக்கல்லை நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மீனை போட்டோம்னா ஒன்றோட ஒன்று விட்டாது. நம்ம வீட்டு லஞ்சு இது தான். மீன் குழம்பு, மீன் பொரியல், பீட்ரூட் பொரியல், அப்பளம், அவ்வளோதான். ஒயிட் ரைஸ். வாங்க சாப்பிடலாம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் நேற்று வந்து பாறை மீன் குழம்பு வச்சுருந்தோம்ல, அந்த குழம்பு மீதம் இருந்துச்சு. அதனால் அதுக்கு வந்து நம்ம தொட்டுக்கறி மட்டும் துணைக்கி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எடுத்துருக்கிறேன். தொட்டுக்கறின்னா துவையல் நினச்சிடாதீங்க. எங்கள் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு குழம்புக்கு வந்து சைடிஷாக என்ன பண்ணுறோமோ அதுக்கு பேர் தான் தொட்டுக்கறிங்கிறது. அதனால் நம்மளுக்கு பழைய மீன் குழம்புனாலே இறங்காது. சுட சுட சாப்பிடும் போல் இருக்கும். ஏன்னா நம்ம கடல் பகுதியில் இருக்கிறனால அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்டு பழகிட்டனால பழைய மீன் குழம்பு இறங்காது. அப்படி பழைய மீன் குழம்பு வச்சுட்டா அதுக்கு தொட்டுக்கறியாக பல வகை செஞ்சாலும் நம்மளுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது. நான் வந்து பாவக்காய் வந்து எப்போவும் நல்லெண்ணெயில் தான் பொரிப்பேன். நல்லெண்ணெய் இல்லாதனால நான் இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் பொரித்தேன். கடுகுளுந்து, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாவக்காயை சேர்த்து பாவக்காய் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது கசப்புத்தன்மை இல்லாமல் சாப்பிடுண்டா மீடியம் சைஸில் ஒரு தக்காளியும் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து மீன் குழம்பு ஸ்கூலுக்கு கொடுத்து விட முடியாது. அதனால் நான் வந்து பாசிப்பருப்பு, கேரட்டு, அப்புறம் வந்து சவுச்சவுக்காய் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறேன் கூட்டு. இதில் வந்து வெள்ளைப்பூடு, வெங்காயம், தக்காளி, கறி மசாலா தூள், மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து விசில் ஒரு 5 விசில் அடித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம். மீன் குழம்பு வந்து எங்கள் ஊர் ஸ்கூலில் கொண்டு போகக்கூடாதுன்னெலாம் இல்லை, கொண்டு போகலாம். அது ஃபஸ்ட்டு நாள்னால் பரவாயில்லை. நெக்ஸ்ட்டு டே அதை கொடுத்து விடமானேன்னு அதை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட்டு மாதிரி இதை வச்சு கொடுத்தேன்.
பொதுவாக மீன் குழம்பு சாப்பிட மாட்டா. பொரிச்ச மீன் அந்த குழம்பு மட்டும் ஊற்றிக்குவா. சரியா அதை கொடுக்க இதை கொடுக்கும்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்கிறேன். பாவக்காய் சாப்பிட மாட்டா. அதனால் இந்த இதை வச்சு ஒரு ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துடலாம், சாரி ஆம்லேட் போட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். பருப்பு ஒரு 5 விசில் அடித்து எடுத்துக்கிட்டேன். இப்போ அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகா, வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் எவ்வளோக்கு கருகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கூட்டு வகையெல்லாம் வெங்காயம் நல்லா கருகுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம பருப்பு அவிஞ்சிருந்துச்சில அதை இப்படி கடைஞ்சி விட்டுக்கலாம். ஏன்னா என்னுடைய பொண்ணுக்கு இந்த காய்கறிலாம் சேர்த்து சாப்பிட்றதுனால பிடிக்காது. இப்படி கடைஞ்சிட்டோம்னா அது பருப்பு கூட்டு மாதிரி தானே இருக்கும். அதனால் சாப்பிட்ருவா எதுவும் சொல்லாமல். பொதுவாக என்னுடைய ஹஸ்பண்டு அப்புறம் என்னுடைய பொண்ணுக்கு பருப்பு குழம்பு இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் அதிகமாக பிடிக்கும். எனக்கு தான் அவ்வளோக்கா பிடிக்காது. ஒரு சில நேரத்துலனா சாப்பிடுவேன், எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன். ஹஸ்பண்டு பசங்க டெய்லி கொடுத்தா கூட சாப்பிட்ருவாங்க. நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்குது. தாளிச்சாச்சு, நல்லா அழகாக இருக்குது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரை எடுத்துருக்கிறேன், தண்டங்கீரை. அதை ஆஞ்சி வச்சுருக்கிறேன். நல்லா பொடிசாக கட் பண்ணி ஆஞ்சி வச்சாச்சு. இதை ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள கீரையில் மருந்து அது இதுன்னு ரொம்ப கலப்படமாக இருக்குது. அதனால நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ உள்ள சில நியூ கப்பலுக்கு கீரையை பற்றி அவ்வளோக்கா தெரியாது. கீரை வாங்கி ஆஞ்சி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை கட்டை வாங்கி செய்கிறாங்க. ஆனால் அந்த கீரையில் பல வகை கீரை கலந்துருக்கு. கீரையே இல்லாத சில ஐட்டம்லாம் கலந்துருக்குது. நம்ம ஏரியாவில் கீரையை பற்றி தெரிஞ்சனால எனக்கு தெரியுது. சில இது கீரையே இல்லை ஆனால் அதோடு சேர்ந்து வருது. பார்த்து கட் பண்ணி செய்யுங்க, சமைங்க. அதே மாதிரி தான் மல்லி புதினாலாம் வாங்கினோம்னா அதில் பந்துப்பூ செடி இருக்குல்ல, அந்த மாதிரி செடியோடைய இலை மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கலந்து வருது. அதனால் புதினா மல்லி வாங்கி க்ளீன் பண்ணும்போதும் பார்த்து கவனமாக க்ளீன் பண்ணுங்கள். ரொம்ப சேஃபாக இருக்குன்னு இப்போ பொறுத்த வரைக்கும். அப்புறம் என்னுடைய பொண்ணு கீரை சாப்பிட மாட்டா. ஆஃப் ஆயில் போட போகிறேன்னு சொன்னேன்ல, ஆஃப் ஆயில்னே வருது வாயில், சாரி ஆம்லேட் போட போகிறேன்னு சொன்னேன்ல. ஆம்லேட்டுக்கு மிக்சியில் வெங்காயத்தை அடித்து தான் நான் போடுவேன், இல்லைன்னா அவள் சாப்பிட மாட்டா. மிக்சியில் வெங்காயம் ஒரு சின்ன மீடியம் சைஸில் பாதி பச்சை மிளகா மட்டும் சேர்த்து மஞ்சள் தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் பல்ஸ் மூடில் அடிச்சுட்டு அப்புறம் நான் 2 முட்டையை ஊற்றி உப்புத்தூள் மட்டும் போட்டு லேசாக ஸ்பூனை வச்சு அடித்து விட்டுட்டு தோசைக்கல்லில் ஊற்றி கொடுத்துருவேன். சரி, அதே தோசைக்கல்லே நம்ம தாளிச்சிடலாம். மறுபடியும் எதுக்கு இன்னொரு சட்டி எடுத்து கேஸை வீணாக்கணும்னு சொல்லிட்டு அது சூடாக இருக்கல கேஸ் போகத்தானே செய்யுன்னு சொல்லிட்டு போட்டு கேஸை வீணாக்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆம்லேட் போட்டு முடித்ததேன். அதுலேயே கடுகு உளுந்து போட்டு வெடித்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிட்டு நம்ம கீரையை அவிச்சு வச்சுருக்கேன்ல அதில் இந்த தாளிச்சதை ஊற்றிடலாம். கீரை எப்படி நான் அவிச்சிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, கீரையை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வெள்ளைப்பூடு வெங்காயம் சேர்த்து ஒரு 3 விசில் அடித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கீரையை நல்லா கடைஞ்சிட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்துக்கிட்டு தாளிச்சதையும் தூக்கி ஊற்றிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. சரி, அப்படியே சூடாக இருக்கிறதோடய நம்ம கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டோம்னா சீக்கிரம் போயிடும், கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதனால் நான் வேலையை பார்த்துக்கிட்டு அடுப்பையும் தொடச்சி எடுத்துட்டேன். பாவக்காவும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. பசங்களுக்கு 2 ஆம்லேட்டும் போட்டு வச்சுட்டேன். லஞ்ச் பாக்ஸில் வச்சு பொண்ணுக்கு கொடுத்து விட வேண்டியதான். பையன் லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவான். ஈவினிங் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி ஸ்வீட்டாக பண்ணி கொடுக்கலாம்னு நினச்சிக்கிட்டே எடுத்தேன். எனக்கே இது சாப்பிடும் போல் இருந்துச்சு. பசங்க பேரை சொல்லி நம்மளும் தானே சாப்பிடுன்னு உடனே எடுத்துகிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அமுல் பட்ரு தான். பார்த்திங்கன்னா பால் பன்னு பட்ரு பன்னு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். நான் இந்த பட்ரு பன்னு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எதுவும்லாம் பண்ணலை. இது பண்ணணும்னு ஒரு ஆசை. இன்ஷால்லா நெக்ஸ்ட்டு நான் ப்ராப்பரான வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுகர் எடுத்து தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நம்ம இதை ஹீட் ஆக்கிட்டு கொஞ்ச நேரம் நம்ம இது சூடானதுக்கப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி சேர்த்தோன்னா கட்டிய நகலவே வராது. நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தவாவில் பண்ணுறனால நம்மளுக்கு கொஞ்சம் இலகி வந்துடும். இந்த ஸ்டேஜில் இதில் பால் அதிகமாக சேர்த்துக்கணும். இன்றைக்கின்னு பார்த்தா வீட்டில் பால் இல்லை. ஏன்னா என்னோடய ஃப்ரிட்ஜ் இந்த நேரம் பார்த்து வேலை செய்யாமல் போயிடுச்சு. ஒன்று வந்தால் ஒன்று போகும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை இதுதான் போல். நான் ஆட்டோ வாங்கும்போது ஃப்ரிட்ஜு ஃப்ரீன்னு சொன்னாங்க. இப்போ பஜாஜ் கம்பெனியில் இப்போ சொல்லி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு ஆட்டோ வாங்கி. இது வரைக்கும் ஃப்ரிட்ஜு ஒன்றும் தரலை. ஆனால் என்னுடைய நேரம் நான் ஃப்ரிட்ஜு இருக்குது எனக்கு ஃப்ரிட்ஜு வேணான்னு சொன்னதுக்கு கண்டிப்பாக வாங்கத்தான் செய்யணும்னு சொன்னாங்க. சடனாக என்னுடைய ஃப்ரிட்ஜு ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்று வரும்போது ஒன்று போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை இதுதான் போல். மாவு நல்லா இதாகி வரவும் அதில் பன்னை 2ஆக கீறி உள்ளே பட்டர் வச்சு இப்படி டஃப் பண்ணி எடுத்துக்குங்க. பால் இதில் நல்லா சேர்த்தோம்னா இன்னும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியில்
பால் இல்லாமலே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோ ப்ராப்பராக அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.